ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய தலைப்பில் சாமானியன் குரல் என்கிறதான அந்த தலைப்பில் நம்ம ஒரு புதிய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அதன் முதல் நிகழ்வாக நம்முடன் இன்று வழக்கறிஞர் எபினேசர் அவர்கள் வந்திருக்காங்க நம்மளுடைய அரங்கத்திற்கு. அதாவது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்டதான கேள்விகள், உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்டதான பதில்கள் ஏதாச்சும் கிடைக்கும்னா நீங்கள் எங்களை கமெண்ட்ஸில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கொடுங்க. நம்முடன் இணைந்திருக்கிறதான வழக்கறிஞர் எபினேசர் அவர்கள் உங்களுக்கு அனைத்து வழக்கு சம்பந்தப்பட்டதான கேள்விகளுக்கும் பதிலை கொடுப்பதற்காக அவர் தயாராக இருக்கிறார். இன்றைக்கி குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்முடைய அரங்கத்திற்கு வழக்கறிஞர் எபினேசர் வந்திருக்காங்க. ஐயா, உங்களுக்கு எங்களுடைய ஜெட் டிவியின் சார்பாக நாங்கள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வழக்கு சம்மந்தப்பட்டதான காரியத்தில் இந்த போக்சோன்னு சொல்லி ஒரு வழக்கு இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலாவி கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த சிறு பிள்ளைகளை பாலியல் தொல்லை கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த வழக்கு அதிக இடத்துல இப்போ செய்தித்தாளோ தொலைக்காட்சியோ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இது சம்மந்தப்பட்டதான ஒரு 1-2 ஆச்சு டெய்லின்னா நம்ம செய்தி நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஒரு வழக்கம் ஒன்று சுற்றி கொண்டு இருக்கிறது. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இப்போ போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சட்டம்னா என்ன, அந்த சட்டத்தை கொடுத்ததான ஒரு விரிவான பார்வையை நம்ம இன்றைக்கி அலசலான்னு சொல்லி தான் உங்களை அரங்கத்திற்கு நாங்கள் வர வைத்திருக்கிறோம். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு அந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் அந்த சட்டம் பாயும்? போக்சோ ஆக்ட் இது பார்த்திங்கன்னா 2012 கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட். ஸோ இந்த போக்சோ இதனுடைய அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ குழந்தைகள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செக்ஷுவல் ரீதியான ஒரு ஹராஸ்மெண்ட்டோ இல்லை செக்ஷுவல் ரீதியான ஏதாவது ஒரு அவங்க மனசு நோவுப்படுற மாதிரி இல்லை செக்ஷுவல் ரீதியான ஒரு அஃபெக்ட் ஆகிற மாதிரி எதனாவது ஒரு காரியம் நம்ம பண்ணும்போது அது போக்சோ ஆக்டை எனேபிள் பண்ணுற மாதிரி ஒரு சட்டம். இது ரொம்பவுமே மிக முக்கியமான ஒரு சட்டமாக கருதப்படுது. ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுகளுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இது நடக்கக்கூடாது. இது சட்டத்தினுடைய எல்லா ஒரு கோட்பாடுமே பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ற மாதிரி தான். இது ஒரு பயத்தை உருவாக்கணும். ஒரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பண்ணோன்னா இப்படியான ஒரு தண்டனைகள்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சதுன்னா அந்த காரியமானது நடக்காது, அந்த அஃபென்ஸ் கமிட் ஆகாது. அதை தடுக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ஒரு லா தான் இந்த போக்சோ ஆக்ட். ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ட். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அஃபென்சஸ் இருக்குது. நிறைய ஐபிஎஸ்சில் நிறைய அஃபென்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பெயிலபிள் நான் பெயிலபிள்னு சொல்லி பிரிக்கலாம். அதாவது ரொம்ப மீகரான ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெயிலபிளில் வரும். அதாவது பெயில் வாங்கிட்டு நம்ம வெளில வரலான்னு வச்சோம். ஸோ இந்த மாதிரியான போக்சோ ஆக்ட் கீழே வரக்கூடிய அந்த அஃபென்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பெயிலபிள் செக்ஷனில் வரும். ஸோ இது ஏற்றப்பட்டதுக்கான முக்கிய காரணமே குழந்தைகளை அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப வீக்கான ஒரு செக்டார் அவங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் இந்த பாலியல் ரீதியான வன்புணர்வுல அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் இந்த போக்சோ ஆக்ட். ஸோ இப்போவுமே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஜான் ஜெபராஜ் பிரதரை பற்றி. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த போக்சோ ஆக்ட் கீழே தான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்பட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ
போக்சோ வழக்கில் வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக இன்னும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தண்டனைன்னு சொல்லி எதுவும் முடிவு செய்யலைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விசாரணை தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த விசாரணை எவ்வளோ நாள் குறைஞ்சபட்சம் நடத்துவாங்க? இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா 15 நாள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு 15 நாள் வந்து ஸ்டேஷன் ரிமாண்டில் வச்சு அவங்கள வந்து விசாரணை வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து ஊர்ஜிதமாகாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது வந்து செக்ஷன் 11 வந்து சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 11 வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது ஒரு செய்கை மூலமாக நம்ம வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு பாலியல் ரீதியாக ஏதோ ஒரு நம்ம அதை அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஏதாவது செய்கை ஏதோ செய்கிறோம், இல்லை வாயின் வார்த்தைகள் நம்ம ஏதாவது வார்த்தையினால் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு கீழே வருது. இப்போ நம்ம பார்த்த காரியம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜபராஜ் பிரதர் வந்து இப்போ வந்து அவர் மேலே போட்டிருக்க அந்த ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் 9 செக்ஷன் 9F ஸோ இதெல்லாமே வந்து அது வந்து எஃபெக்ட் ஆகக்கூடும். இப்போ இந்த வழக்கு அவர் பதிஞ்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செய்தித்தாள்லையோ ஊடகத்தில் பார்க்கும்போது அவர் தலைமறைவாயிட்டார் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ ஏன் அந்த அளவு ஒரு தீவிரமான வழக்காக இது? ஏன் அவங்க வந்து அதுக்காக ஏன் ஓடி ஒளிகிற அளவு அது ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வழக்கா? அதாவது போக்சோ ஆக்ட் ஜென்ரலாகவே வந்து நான் சொன்ன மாதிரி நான் பெயிலபிள், அதாவது ரொம்ப தீவிரமான ஒரு வழக்கு தான் இது. சாதாரணமாக வந்து சாதாரணமான வழக்குக்கும் இந்த போக்சோ ஆக்டு கீழே போகிற வழக்குக்கும் வந்து ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது வந்து நான் பெயிலபிள், ரொம்ப வந்து சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடியதான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடியதான ஒரு வழக்கு. ஸோ இவர் வந்து தப்பிச்சு போகணும் இல்லை தலைமறைவாக இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட்லேருந்து இவரை வந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா வந்து இப்போ இவர் வந்து இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கும்போது தலைமறைவாகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த இவர் மேலே உண்டான சந்தேகத்தை வந்து வலுப்படுத்துமே தவிர இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே டோட்டலாக இவருக்கு அகெயின்ஸ்டாக தான் போகுமே தவிர இவருக்கு ஃபேவராக வந்து இவரால் எதுவுமே பண்ணிட முடியாது. அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு சட்டமாக ரொம்ப தீவிரமான சட்டம். இப்போ இந்த 15 நாள் வந்து விசாரணையை வைத்திருக்காங்க. இப்போ இந்த 15 நாளில் வந்து அவர் வந்து நிரபராதின்றதை அவர் வாதிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சிங்க. சப்போஸ் இவங்களால் நிரூபிக்க முடியலன்னா அதனுடைய தண்டனை எப்படிப்பட்டதான ஒரு தண்டனையாக இருக்கும்? ஏன்னா இந்த போக்சோ வழக்கு ரொம்ப ஒரு தீவிரமான வழக்குன்றீங்க. அது நிரூபிக்கப்பட்டால் இப்போ ஜான் ஜபராஜ் பாஸ்டர் அவர் இது வந்து நிரூபிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும்? அதனால் என்னென்ன அவர் அனுபவிப்பார்? இப்போ வந்து சொன்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பெயிலபிள் அஃபென்ஸு. போக்சோ கீழே சப்போஸ் அவர் வந்து பண்ணியிருந்தாருன்னா இது நான் பெயிலபிள்னா அவர் வந்து ஜாமீனில் வெளியே வர முடியாது. இது ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா வந்து அவரால் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஜாமீனில் வரவே முடியாது. அவங்க என்ன மாதிரி பொசிஷனில் இருந்தாலும் எதாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். ஸோ வந்து அவரால் இது அவருடைய பவரோ இல்லை மணியை யூஸ் பண்ணி வெளில வந்துட முடியுமானா வர முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த போக்சோ ஆக்டில். இதில் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் மேலே தப்பு இல்லைன்றத இவர் தான் நிரூபிக்கணும். இப்போ அவங்க ஜஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கம்ப்ளைனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பிள்ளைகள் இந்த போக்சோ ஆக்டு கீழே வர்றவங்க. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து டைரெக்டாக வந்து அவங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். அது பேர் தான் வந்து டைரெக்டாக சைல்டுகிட்ட வந்து டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் வந்து எய்தர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை போலீஸ் ஆஃபீஸர் அன்யூனிஃபார்ம்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்ககிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். சைல்டோட ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பனார், அதாவது பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்.
மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லாத மூன்றாவது நபர், நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், யார் வேணாலும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இஃப் சப்போஸ் அவங்க வந்து அந்த காரியத்தை வந்து அவங்க கண்ணால் பார்த்தாங்கன்னா ஐ விட்னஸ்ன்ற தரப்பில் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ன்றதை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த போக்ஸ் ஆக்டில் இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பிள்ளையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மூன்றாவது நபருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் ஜபராஜ் பிரதர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து விசாரணை போயிட்டுருக்கு. இந்த விசாரணையின் முடிவில் வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆச்சுன்னா அவர் கீழே வந்து செக்ஷன் 7, செக்ஷன் 9, செக்ஷன் 9F இது அண்டர் போக்ஸ் ஆக்டு கீழே வந்து அவர் மேலே வழக்கு வந்து பதிவு பண்ணலாம். செக்ஷன் 7 வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் அப்படின்ற மாதிரி வரும். செக்ஷுவல் அசால்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக வந்து அவங்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்குறது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 9. இந்த செக்ஷன் 9 வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் இதுக்குள்ளார கொண்டு வரப்படுறதுன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ். செக்ஷன் 9A வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸு இவங்களாம் வந்து இந்த வரையறைக்குள்ளார வந்துடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருக்க மிலிட்ரி சர்வன்ட்ஸு, ஸோ இவங்களாமும் இந்த வரையறையில் வராங்க. அடுத்து இந்த வரையறையில் வந்து வரக்கூடியவர் தான் வந்து டீச்சர்ஸு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்டர்ஸு, ப்ரீஸ்ட்டு, மதப்போதர், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் 9F கீழே வருவாங்க. அதாவது வந்து பர்சன் ஹூம் வி ட்ரஸ்ட், யாரை வந்து நம்ம வந்து நம்பிக்கை வந்து அதிகமாக வச்சுருக்கிறோமோ, சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க, நம்பிக்கைக்குரிய நபர்கள், இவங்க வந்து இப்படிப்பட்டதான சைல்டு அப்யூஸு இந்த மாதிரி சைல்டு கேசஸில் வந்து இது மாதிரி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து செக்ஷன் 9F கீழே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ செக்ஷன் 9F வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 9Fல வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 10 வந்து 9Fக்கான பனிஷ்மெண்ட் சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை வந்து 5 to 7 years வந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட், அதாவது வந்து கடுங்காவல் தண்டனை சொல்லுவாங்கள்ல, அந்த கடுங்காவல் தண்டனை வந்து இவருக்கு கிடைக்கக்கூடும். மினிமமே வந்து 5 years, மேக்ஸிமம் வந்து 7 years வரைக்கும் போகும். அது இல்லாமல் வந்து ஃபைனுமே வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட், அதாவது ரொம்ப கடுங்காவல் தண்டனை அப்படின்னும் போது அவங்க சும்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, சும்மா வந்து படுத்து தூங்கி ஏஞ்சி வந்துடலாம் அப்படின்லாம் வர முடியாது. அங்கே வந்து கடுமையான வேலைகள் வந்து லேபர் ஒர்க்லாம் வந்து அவங்க இறங்கி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்டதான வேலைகள்லாம் அவங்க செஞ்சு அவங்க தினந்தோறும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போட்டியாகும். கடுமையான தண்டனைகள். ஆமாம், அது இது இருக்கிறதுலே வந்து ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் தான் வந்து மிகவும் கடுமையான தண்டனையாக கருதப்படுது. ஸோ இப்படிப்பட்டதான தண்டனையை வந்து செக்ஷன் 9F கவர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜபராஜ் பிரதருக்கு கிடைக்கக்கூடும். செக்ஷன் 7ல் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அப்யூஸில் வந்து இவர் இன்வால்வ் ஆகுறாரு, செக்ஷுவல் அசால்ட்டில் வந்து அவர் இன்வால்வ் ஆகிருக்கு, அதுலேயுமே அவருக்கு வந்து செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அதில் ஃபைல் பண்ணும்போது இவருக்கு வந்து அதிகபட்சமாக 3 to 5 years வந்து இம்ப்ரெசன்மெண்ட் வந்து கிடைக்கக்கூடும். ஸோ இது வந்து ரொம்பவுமே முக்கியமான, ரொம்ப கன்சிடரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் இது. இதில் வந்து ஈஸியாக ஒரு ஆள் வந்து தப்பிச்சு வெளில வந்துடலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இப்போ அந்த 5 to 7 வருஷம் ஒரு வெளியே வர முடியாது, ஏன்னா நான் பெயிலபிள் செக்ஷன். அதுதான் கண்டிப்பாக அவர் சிறைச்சாலைக்குள்ளார தான் இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ இன்னொரு சந்தேகம் கேட்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் செஞ்சது இன்னும் பார்த்தீங்கன்னா நிரூபணம் ஆகவில்லை. இவர் அந்த சட்டத்தின் கீழ் என்ன பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து காவல்துறையுடைய விசாரணை தான் போயின்னு இருக்கு. அந்த விசாரணை வந்து அவங்க வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி கோர்ட்டு தான் வந்து அவர் நிரபராதியா இல்லை குற்றவாளியான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டுமென்றே அவர் மீது குற்றம் சுமத்தணும்னு சொல்லியும் இது செய்ய வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஒரு போதகராக இருக்கிறாரு. அவர் ஒரு ஒரு என்னன்னா குறுகிய காலத்தில் அவர் வந்து முன்னேறி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்னு சொல்லலாம். தன்னை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் உயர்த்தி வைத்திருக்காரு. அது அப்படி பார்த்திங்கன்னா அவர் மீது பொறாமை கொண்டோ இல்லைன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டோ ஏதோ ஒரு பகை நிமித்தமாக கூட இந்த குற்றத்தை சொல்ல வாய்ப்பு இருக்குதா? அதை வந்து அதை ஏற்று தான் என்ன காவல்துறையும் கைது பண்ணியிருப்பாங்களா? இப்போ இந்த ஜென்ரலாகவே இந்த ஆக்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ரெகுலர் கோர்ட் இல்லாமல் ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் இந்த கேசஸ் வந்து கண்டினியூ ஆகும்.
ஸோ இப்போ வந்து இதில் ப்ரைமரி விட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து வாங்குவாங்க. அந்த குழந்தை வந்து என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அதுதான் வந்து ப்ரைமரி எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜான் ஜபராஜ் பிரதருடைய கேஸில் நம்ம பார்க்க போனோம்னா இந்த பர்டிகுலர் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னா ஒரு பப்ளிக் கேதரிங்கில், அதாவது வந்து ஒரு பொதுவான ஒரு கூடுகை, அதாவது அந்த பிள்ளைகளுக்கு அவங்க வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து எடுத்து வளர்க்கப்படுற ஒரு பிள்ளைங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜபராஜ் பிரதர் போயிட்டு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டு அந்த எல்லாருமே இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு நிமித்தமாக வந்து ஒரு கிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் சீன், இப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது, இப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இது வந்து பொது வழியில் நடந்ததா, ப்ரைவேட்டில் நடந்ததா, தனிமையில் இருக்கும்போது நடந்ததா, இதெல்லாமே வந்து சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. கோர்ட் வந்து எடுத்த உடனே இவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி இது பண்ணுற மாட்டாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன்றது வந்து போகும். அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே இது அவருடைய இன்டென்ஷனை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவர் அந்த கிஸ் பண்ணும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது அவருடைய இன்டென்ஷன், அவருடைய மனநிலைமை வந்து எப்படி இருந்திருக்கு, அது வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஒரு வீடியோவை தான் சப்மிட் பண்ணியதாக கேள்விப்பட்டோனாங்க. அது எப்படின்னு நமக்கு ஊர்ஜிதமாக தெரில. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் எவிடன்ஸ் வந்து நமக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா அந்த பிள்ளைங்க என்ன வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த கேஸ் வந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுடைய ஐடென்டிட்டி எப்பயுமே வந்து சீக்ரெட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க இதெல்லாமே நம்ம வந்து பப்ளிக் மீடியாவுக்கோ இல்லை நமக்கும் வந்து எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து கேஸ் வந்து ஃபர்தராக மூவ் ஆகும்போது தான் இது எப்படி போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒன்ஸு அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவப்பேர் ஏற்பட்டது, அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. அது மாற்ற முடியாத ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக, ஏன்னா நீதிபதியாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குற்றவாளி என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கப்படணும், நிரபராதி வந்து என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது எப்படி போகும், இது உங்களுக்கு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த கேஸ் குறித்து? ஏன்னா நீங்கள் வழக்கறிஞராக நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க இந்த கேஸை குறித்து. நீங்கள் எப்படி நீங்கள் இந்த கேஸை நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, ஜான் ஜபராஜ் பாஸ்டருடைய கேஸை? நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு சரியான ஒரு உறவு இல்லை. ஸோ அவங்க வந்து டிவோர்ஸை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் வந்து அவருக்கு வேண்டாதவர்களுடைய தூண்டுதலின் பேரில் வந்து இது நடந்திருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கான சப்போஸ் வேண்டாதவங்க வந்து புனையப்பட்ட ஒரு கேஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து இருக்காது. புனையப்பட்ட கேஸுக்கு எப்பயுமே ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்காது. அப்படி ப்ராப்பரான கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் தான் பேசும். அந்த எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து நிற்காது. ஸோ சப்போஸ் ஜான் ஜபராஜ் பிரதர் மேலே அந்த கேஸ் வந்து புனையப்பட்டிருக்கு, ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்னா அவர் சீக்கிரத்தில் வெளில வந்துடுவார். வெளில வந்துட்டார்னா அவருடைய ரெப்யூட்டேஷன் போயிருக்கு, அவருடைய பேருக்கு வந்து களங்கம் விளைச்சிருக்கிறாங்க. இதனால் அவருக்கு இத்தனை நாள் அவருடைய மென்டல் லாஸ் இருக்குது, ஃபிசிக்கல் லாஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து அவர் பியர் பண்ணியிருக்கார். ஸோ இதெல்லாமே வந்து அவர் ஈடுகட்டுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபமேஷன் ஷூட் வந்து போடலாம். அவங்க மீது வந்து இவர் வந்து வழக்கு தொடரலாம். அவருடைய பேருக்கு வந்து களங்கம் விளைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டெஃபமேஷன் ஷூட் ஃபைல் பண்ணி அவருக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு, அவருக்கு ஏற்பட்டதான பொருள் லாஸுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அது வந்து ரெக்கவரி பண்ணலாம். இப்போ இதுலேருந்து அவர் மீண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது கோர்ட்டு வந்து எவிடன்ஸ் தான், நேச்சர் ஆஃப் எவிடன்ஸை பொறுத்து தான். அதனால் இப்போ வந்து நம்ம யார் குற்றவாளி யார் நிரபராதின்றதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து இது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம
இதை நம்ம பார்க்கணும். பார்க்கணும். இப்போ இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் பண்ணதான குற்றம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அதை தான் இப்போ வந்து அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணல அவங்க, அதை கேஸ் கொடுக்கல. இப்போ அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வந்து அந்த ஒரு நிகழ்வை இப்போ அவங்க கேஸ் கொடுக்கும்போது இது எப்படி இது சாத்தியமாகுது? ஏன்னா இப்போ உடனே நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், உடனே அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். இது எப்பயோ நடந்தது, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது எப்படி இது சாத்தியம்? இது ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்க ஒரு டவுட்டு தான். ஏன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சே, அப்பயே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கோர்ட்டில் வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வயசு இருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உள்ளார போயிருக்கிறாங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்து இப்போ அந்த பெண்மணிக்கு வந்து வயது வந்து 24. இப்போ 16 வயசில் நடந்தது, 24 வயசில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணி போக்சோ கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அந்த அக்யூஸ் நபருக்கு வந்து ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கான தண்டனை வந்து கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம். ஸோ இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது ஏன் வந்து அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணல, அது எப்படி கோர்ட் எடுத்துக்கலான்றது வந்து அப்படி கிடையாது. இது வந்து எத்தனை வருடம் கழித்து கூட இந்த கேஸ் வந்து எடுக்கலாம், அவருக்கான தண்டனை வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் டேஸ் வந்து இதில் வந்து கவுண்டே கிடையாது. அந்த 16 வயசு, ஆனால் 23 வயசு 24 வயசு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே என்ன. ஆமாம், அவங்க இது பண்ணி அப்போ தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போனா இதை வந்து நம்ம இந்த டேஸ் வைஸாக என்ன பண்ண முடியும், நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். அவங்க பாதிக்கப்பட்டவங்க எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இமிடியேட்லி என்ன பண்ணுவாங்க, இமிடியேட் ஆக்ஷன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ ஆக்ட் வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல் சைல்டா அப்படின்னா கிடையாது. ஓகே, இது வந்து மேல் சைல்டுக்குமே இது வந்து பொருந்தும். 18 வயசுக்குள்ளார இருக்க மேல் சைல்டுக்குமே இது வந்து பொருந்தும். 18 அது வந்து மேல் டு மேலோ ஃபீமேல் டு மேலோ இது எப்படி ஆனாலும் இந்த கேஸ்ன்றது வந்து பெண்களுக்கு மட்டும் சாராது, ஆண்களுக்குமே இது வந்து, அதாவது அந்த 18 வயதுக்குட்பட்ட ஆண்களும் இதில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஃபைல் பண்ணலாம். இது வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். இது வந்து நிறைய நேர்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா இந்த போக்சோ வழக்குன்னா உடனே பெண்களுக்கு பெண் குழந்தைகள் சிறார்கள் பாதிக்கப்படுறதுனால தான் போடுறதான வழக்குன்னு சொல்லி நிறைய பேர் அப்படி தான், நானும் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு புதிய ஒரு இதாக சொல்லியிருக்காரு நம்மளுடைய வழக்கறிஞர். இப்போ ஒரு 15 நாள் விசாரணை, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் செய்ததான குற்றம் வந்து நிரூபணமாகி அவருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 வருடமோ ஒரு 7 வருடமோ அவருக்கு கடுங்காவல் தண்டனை அவருக்கு கொடுக்குறாங்க, சிறையில் இருக்கிறார். இதுக்கு நடுவில் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கறிஞர்களை வைத்து ஒரு ஹை கோர்ட்டுக்கோ இல்லை நான் வந்து தப்பு செய்யலை, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அவங்க என்னை வந்து வேண்டுமென்றே என்னை பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த வழக்கை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹை கோர்ட்டில் போய் மறுபடியும் வாதாடி அவர் அந்த குற்றத்திலிருந்து அவர் நிரபராதின்ட்டு தப்பித்து கொள்ள வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா இது வந்து ஜாமீன்லேயே வெளியே வர முடியாத ஒரு கேஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து மறுபடியும் ஹைகோர்ட்டில் போய் வெளில வர முடியுமா? கண்டிப்பாக. இந்த போக்சோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு தான் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்து சப்போஸ் இவர் வந்து கன்விக்ட் ஆகுறாரு, அதாவது வந்து இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பாகுது அப்படின்னா இவர் வந்து அப்பீல் போகலாம். அப்பீல் வந்து எங்கே போகலான்னா ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகலாம். அந்த ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த டியூரேஷனில் வந்து இவர் மறுபடியும் அந்த ஹைகோர்ட்டில் கன்விக்ட் பண்ணுற வரைக்கும் இவர் வந்து பெயிலில் வந்து வெளில வரலாம். அது எப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ன்றது வந்து இப்போ கீழ் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது வந்து கன்விக்ட் பண்ணி இவர் தான் அஃபெண்டர்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் போயிட்டு அங்கே வந்து இவர் கன்விக்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த டைம் பீரியடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பெயிலில் வந்து வெளில இருக்கலாம். ஸோ மறுபடியும் அங்கேயுமே வந்து இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னா நோ அதர் ஆப்ஷன், அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய காலங்களை வந்து ஜெயிலில் தான் செலவிட்டாகும்.
இன்றைக்கி நம்ம யாரும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம், யாரும் குற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சமூக சேவை மற்றும் இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த மத போதனை செய்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து இந்த குற்றங்கள், இப்படிப்பட்டதான ஒரு குற்றங்கள் இன்றைக்கி வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா இன்றைய ஊடகங்கள், அதெல்லாம்னா விரல் நுனியில் இயங்கும் செல்ஃபோன். ஏன்னா உடனுக்குடன் செய்திகள் என்ன ஆகுது இன்றைக்கி, எங்கேயாவது ஒரு 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 ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்து அடுத்த நொடியில் பார்த்தீங்கன்னா அது உலகமெங்கும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உடனே என்ன ஆகுது, ஒரே ஒரு ஒரு கிளிக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு அழுத்தது மூலயமா போகுது. இப்படிப்பட்டதான இந்த சூழலில் இப்படி இந்த மத போதகர்கள் இவங்கெல்லாம் எப்படி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வழக்கறிஞராக அவங்கள இதிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வளர்வது வந்து தடுக்கிறதுக்கு கூட இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க. அவங்க மீது ஒரு பொய்யான ஒரு வழக்கை சொல்லி இன்றைக்கி அவங்கள குற்றப்படுத்துகிறாங்க. இதுலேருந்து அவங்க தப்பித்து கொள்ள அவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்திலிருந்து அவங்க மாட்டாமல் தன்னுடைய பாதையை சரியாக போக எப்படிப்பட்டதான ஆலோசனை உங்களுக்கு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறீங்க? அது வந்து பப்ளிக் ஃபிகர்ஸ் ஜென்ரலாக பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ இந்த காரியங்கள் வந்து நம்ம எல்லா ரிலீஜியனுமே வந்து இது நடந்திருக்கு. செக்ஷுவல் அஃபென்ஸ்ன்றது வந்து எல்லா ரிலீஜியனில் இருக்க ப்ரீஸ்ட்டு எல்லாருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஆதி காலத்துலேருந்தே இது வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே பப்ளிக் ஃபிகர்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க சின்னதாக ஒரு தப்பு செஞ்சாலும் அது வந்து பெருசாக வந்து எல்லாருடைய கண்களுக்கும் படுற மாதிரி ஆகிடும். இதுவே சாமானியன் வந்து சில தவறுகள் செய்கிறான் அப்படின்னா அது வந்து 4 செவத்துக்குள்ளாரே அது வந்து மறைக்கப்பட்டுரும். பட் ஆனால் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருந்து ஒரு பாஸ்டரோ இல்லை வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து அவங்க வந்து ஒரு தவறுகள் வந்து செய்கிறாங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக வந்து வெளிப்படையாகவே மக்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ முதலாவது வந்து இந்த மாதிரியான மத பிரச்சாரத்தில் இருக்கிற இந்த பாஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, ப்ரீஸ்டாக இருந்தாலும் சரி, இன்டென்ஷன் வந்து பியூராக இருக்கணும். நம்ம வந்து கடவுளுக்கு தொண்டு செய்கிறோன்னும் போது நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ்ன்றது வந்து பியூராக இருக்கணும். அப்படி பியூராக இல்லாத சமயத்தில் வந்து இந்த மாதிரியான காரியங்களில் போய்ட்டு சிக்கிக்கிறது உண்டு. சிலது வந்து புனையப்பட்டு, அதாவது தவறே செய்யாமல் அவங்களுக்கு எதிராக வந்து சிலர் வளர்ந்தாலே சிலருக்கு பிடிக்காது. ஸோ அப்படி வந்து வளர்ச்சியை கண்டு பிடிக்காத பொறாமப்படுற சில பேர் வந்து அவங்கள எப்படியாவது கீழே தள்ளணும்னு சொல்லி புனையப்படுற கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரியான காரியங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மேரேஜுக்கு போகிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, ஏதோ கெட் டுகெதர் போகிறோம், அங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க வரலாம், இல்லை நம்மளுடைய தெரிஞ்சவங்களுடைய பிள்ளைகள், நம்ம ரொம்ப நெருக்கமாக உள்ள நபர்களுடைய பிள்ளைகள்லாம் வரலாம். அப்போ வந்து நம்ம அன்பை காட்டுற விதத்தில் வந்து நம்ம போய்ட்டு முத்தம் கொடுக்குறதோ இல்லை வந்து அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி நம்ம பண்ணுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் இருக்குன்றது நம்மளுடைய நாலேஜுக்கு வந்துட்டுனாலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவேர்னஸோடு நம்ம இருந்துக்கணும். நமக்குள்ளார அன்பு இருக்கா, அந்த அன்பை வந்து நமக்குள்ளாரே வச்சுக்கணும். நம்ம வந்து கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அன்பு காட்டணுன்றதெல்லாம் அதெல்லாம் பழைய காலம். இப்போ இருக்கிற வந்து எல்லார் கையிலையும் வந்து செல்ஃபோன் வந்துடுச்சு. நம்ம வந்து சரியாக வந்து நம்ம செஞ்சால் கூட அதை தவறுதலாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு இப்போ இருக்க மீடியாஸ் மூலமாக முடியும். ஏஐ வச்சு எவ்வளோ செய்யலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அன்பை வந்து நமக்குள்ளாரையே கட்டுப்படுத்தி வச்சு அவங்களுக்கு தேவையான நல்லதை செய்வோம், தேவையான நல்ல காரியங்களை செஞ்சுட்டு அதிகமாக அன்பை வந்து நமக்கு வெளிப்படுத்தாமல் அன்பை வந்து உள்ளுக்குள்ளாரே வச்சு நம்ம வந்து அவங்கள வாழ்த்திட்டு போகிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் நல்லது. அதே நேரத்தில் இந்த இந்த போதகர்கள் பார்த்திங்கன்னா சில தவறு செய்கிறவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம். அதேமாரி ஆட்களுக்கு உங்களுடைய ஆலோசனை? தவறு செய்கிறாங்க ஒரு சில காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ்டர்ஸ் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாஸ்டர் அப்படின்னு வந்துட்டாலே கண்காணியானவன், ஒரே மனைவி உடையவனும், இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் வந்து பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து போதகர்னும் போது இவரை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு எத்தனையோ வந்து பிள்ளைகள் வந்து வளர்கிறாங்க. இவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல் சொல்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் இப்போ இருக்குது.
ஸோ அப்படி ரோல் மாடலாக ஒரு சமுதாயத்தில் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர்ஸ் யாரை நம்ம பார்த்து வளர்கிறோமோ அவங்க வந்து தவறு செய்யும்போது அவரை பார்த்து வளர்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து அந்த தவறுகளை வந்து செய்யக்கூடும். அதனால் அந்த சமுதாய நோக்கம் வந்து நமக்குள்ளார இருக்கணும். நம்ம வந்து முதலாவது தேவனுக்கு வந்து நம்ம வந்து ஊழியம் செய்கிறோம். முதலாவது நம்ம வந்து அவருக்கான பதிலை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கான தண்டனை ஆண்டவர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருன்ற அந்த பயம் நமக்குள்ளார இருந்துட்டாலே நம்ம வந்து தவறை வந்து துணிஞ்சு நம்ம செய்ய மாட்டோம். இந்த பயம் வந்து விதைக்கிறதுக்கு ஆண்டவர் கூட இந்த ஒரு காரியங்களை வந்து அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்கிற மாதிரி ஒரு முடி கூட அவரோட சுத்தம் இல்லாமல் விழாதான். அப்போ இந்த காரியத்தை வந்து அவர் அனுபவிச்சிருக்கிறாருன்னா இதன் மூலமாக அநேகருக்கு அநேக பாடங்களை வந்து கற்றுத்தரார். கண்டிப்பாக அப்படி தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து இருக்குங்க. கண்டிப்பாக நான் வந்து இந்த மதத்துக்குள்ளாக போகக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் சில காரியங்கள் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு ஊடகமாக, ஒரு வழக்கறிஞராக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிலர் வந்து நம்ம சிலருக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அதனால இன்றைக்கி நாங்கள் இந்த இன்றைக்கி அந்த போதகர்களை பற்றியும் சில ஆலோசனைகள் நாங்கள் சொல்கிற கடமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் பார்த்திங்கன்னா குற்றவாளின்னு சொல்லி அந்த சிறு பெண்ணுடைய தரப்பினர் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் ஒரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் வந்து நான் நிரபராஜ் தான், நான் எந்த குற்றமும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்டதான அவங்க அந்த வாதங்களை எடுத்து வைப்பாங்க, எப்படிப்பட்டதான அந்த நான் நிரபராதின்ற அவங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி காரியங்கள்லாம் அவங்க தன்னை தயார்படுத்தி அங்கே கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேள்வி. ஆக்சுவலாக இதில் வந்து டிஃபென்ஸ் தரப்பு, அதாவது வந்து ஜான் ஜெபராஜ் பிரதர் அவர் தரப்புலேருந்து பேசக்கூடிய அட்வொகேட்ஸ் வந்து என்னென்ன வாதங்கள்லாம் வந்து முன்வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ஷன் தான் பேஸ். இதோட இன்டென்ஷன் தான் வந்து பேஸு. ஸோ என்ன மாதிரியான இன்டென்ஷனோட, என்ன மாதிரியான கண்ணோட்டத்தோட, என்ன மாதிரியான நோக்கத்தோடு அவர் வந்து அந்த செயல்பாட்டில் வந்து ஈடுபட்டாருன்றது தான் வந்து பேஸே. அந்த நிகழ்வு எதுக்கான நிகழ்வு அன்னைக்கு நடந்துச்சு, அந்த காரியத்தை எதனால செஞ்சாரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வைக்கக்கூடிய காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் ஈவெண்ட்டு. அந்த பர்த்டே பார்ட்டின்றது வந்து எல்லா உறவுகளும் எல்லா நண்பர்களும் கூடியிருக்கிற ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டு. அந்த பப்ளிக் ஈவெண்ட்டில் ஒரு மத போதகர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவர் வந்து போயிட்டு அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு காரியத்தை வந்து செய்ய மாட்டார். நார்மலாக மைண்ட் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, சரிங்களா? அதனால் ஏன்னா இது வந்து பப்ளிக் ஈவெண்ட்டு, எல்லா மக்களும் சூழ்ந்து இருக்கிறாங்க, அவங்க கார்டியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, சர்ச் மெட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக போகுன்றது அவருடைய மைண்டில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு தவறுதலான இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லி முதலாவது பாயிண்ட் வந்து அவங்க வைக்கலாம். ரெண்டாவது வந்து அவங்க கொடுத்துருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட வீடியோ. இது வந்து மறைஞ்சு நின்று எடுத்த ஒரு ஸ்பை வீடியோவோ இல்லை அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஜென்ரலாக எடுத்த வீடியோவில் இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போது ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த நபர் வந்து அப்படிப்பட்டதான காரியத்தை வந்து செஞ்சுருப்பாரா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ இதை வந்து இவருக்கு ஃபேவராக வந்து முன்வைக்கலாம். 2. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்தமானது வந்து காமத்தில் வந்து சேரக்கூடிய காரியம் கிடையாது. அதாவது எந்த இடத்துல கொடுக்குறாங்க, பப்ளிக்கில் கொடுக்குறாங்களா, எங்கே கொடுக்குறாங்க, தனியாக குடும்பம் கொடுக்குறாங்களா, இல்லை இதெல்லாமே வந்து வச்சு பார்ப்பாங்க. ஸோ கால சூழ்நிலைகள் அங்கே அது ஒரு சின்ன ஒரு அன்பின் அடையாளம் கூட என்ன. ஸோ இதையே வந்து அவர் தரப்பில் வந்து ஒரு டிஃபென்ஸாக வைக்கலாம். அதாவது வந்து அன்பின் அடையாளமாக தான் நான் வந்து முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் சைடு வந்து ஸ்ட்ராங்காகவும் ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் வீக்காகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த குட் டச் பேட் டச்ன்றது வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லித்தர்ற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான இன்டென்ஷனில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த போக்சோ ஆக்டில் வந்து கருதப்படும். ஸோ அந்த பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தரான கேஸ் வந்து மூவ் ஆகுமே தவிர இவர் என்ன மாதிரியான டிஃபென்ஸ் வைக்கிறாருன்றதை பொறுத்து மூவ் ஆகுது. ஏன்னா இதுக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு தான், அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கப்படும். அடுத்தது பேர்டன் ஆஃப் ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா இவர் பேரில் தான் இருக்குது. தன்னை வந்து குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய
அந்த கடமையும் வந்து இவர் பேரில் தான் இருக்குது. இவர் தான் நிரூபிச்சாகணும். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து பின்னிருந்து அழுத்தங்கள் அதிகமாக கொடுத்து அந்த பெண்ணு வந்து தூண்டி விட்டாங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? ஆமாம், இது இவர் என்னதான் இவர் இது பண்ணாலும் தன்னை நிரபராதி, இது வந்து அந்த பொது வெளியில் செஞ்சது ஒரு பர்த்டே பார்ட்டி, அனைவர் மத்தியில் தான் என்ன பண்ணேன் நான் அந்த ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணல நான் அந்த வந்து முத்தமிடலை அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாலும் அந்த பெண்ணை வந்து பின்னிருந்து இயக்கிறவர்கள்னு சொல்லி சிலரை சொல்லின்னு இருக்கிறாங்க. அவங்க இயக்கி அந்த பெண்ணு வந்து இல்லை இது இப்படி தான் நான் வந்து அது வந்து என்ன உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக அவருக்கு சிறைச்சாலை அந்த தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ யார் தூண்டுறாங்கன்றது நமக்கு தெரியாது. சப்போஸ் தூண்டுதலின் பேரில் வந்து ஒரு பிள்ளையை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து நடிக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து அதனால தான் 18 இயர்ஸ் பிலோ இருக்கவங்களுடைய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப வந்து யங் ஏஜ் இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் தூய்மையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் பண்ணி அவங்கள வந்து இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியாது. ஏன்னா பிள்ளைகள் வந்து ஈஸியாக வந்து உண்மையை வந்து வெளில சொல்லக்கூடிய நபர்கள். அதனால் வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த ஒரு டீம் வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டால் உண்மையான காரியங்கள்லாம் வெளில வரும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கேட்குற கேள்விகள் அதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற ரெஸ்பாண்டை இதை வச்சே வந்து அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும் ஈஸியாக. இது வந்து பின்னாடி இந்த தூண்டுறாங்களா இல்லை பிள்ளைகள் வந்து பொய்யா இந்த காரியத்தை சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களான்றது அவங்க வந்து ஈஸியாகவே வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பர்ட் டீம்லாம் இருக்காங்க. ஸோ ஈஸியாகவே இதை வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க தூண்டி விடுறாங்க. இப்போ வந்து பெரியவங்களை வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபால்ஸ் விட்னஸை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து முன் வைத்து சொல்ல வச்சு நம்மளை வந்து அக்யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரியான கண்டிஷனில் பிள்ளைகளுக்கு அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குரிய. அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளிடத்து உண்மையை வாங்கக்கூடியதான எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து நம்ம இப்போ இருக்க மேஜிஸ்ட்ரேட்ஸும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும். இந்த போக்சோ வழக்கு பற்றி இவ்வளோ காரியம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டியூட்டு ஸ்கூல்ஸு காலேஜு ஹோமு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இன்றைக்கி எல்லாம் சிறு பிள்ளைகள் வைத்து நடத்துகிறதான ஸ்தாபனங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் நிறையா இருக்குது. இப்போ இந்த போக்சோ வழக்கில் இதேமாரி இன்ஸ்டியூட்டில் உள்ளவங்க யாராச்சும் இந்த வழக்கில் ஈடுபட்டால் அவங்களுக்கு அந்த வழக்கு பதியப்பட்டுச்சுன்னா அப்போ அவங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை போல இருக்குது. ஆமாம், சாதாரண மனுஷங்களோட இப்படிப்பட்டதான சமுதாயத்தில் முக்கியமான அந்தஸ்தில் இருக்கவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுது. அதுதான் செக்ஷன் 9 வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். என்ன நேரில் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும். பிரயோஜனம்னு சொல்கிறத விட இது உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம இந்த ஜெட் மீடியாவையும் ஜெட் டிவியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உயர் பதவியில் இருக்கிறதான என் அருமை சகோதரிகள் 2 பேருக்குமே தான் இது வந்து பொருந்தும். இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ தலைவர்கள் கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஐயா வந்து எபினேசர் வழக்கறிஞரோடு நம்ம அநேக காரியத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் மக்களை உயர்த்துவதற்காகவும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இன்றைக்கி அநேக ஸ்தாபனங்கள் இருக்குது. ஆனால் சில ஸ்தாபனத்தில் பார்த்திங்கன்னா இதேமாரி காரியங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எவ்வளோ குற்றங்கள் எவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டாலும் இன்றைக்கி இது வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது.
ஆனால் இவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் கூட இன்றைக்கி நாங்கள் இதை வந்து நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். நாங்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்து மிகவும் எளிமையாக ஒரு சாமானிய மக்கள் முதற்கொண்டு ஒரு பெரிய தலைவர்கள் வரை தெரிந்து கொள்கிற மாதிரி இந்த சட்டத்தை குறித்ததான பல்வேறு காரியங்களை மிக விரிவாக என்ன பண்ணார் வழக்கறிஞர் எபினேசர் வந்து நமக்கு சொன்னாங்க. மீண்டும் நம்ம ஒரு முறை அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மீண்டும் நீங்கள் உங்களுக்கு வேறு இது சட்டம் சம்மந்தப்பட்டதான காரியங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பக்கத்தில் நீங்கள் அதை நீங்கள் பதிவிடுங்க. இது வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தலான்னு இருக்கிறோம். வழக்கறிஞரோடு இணைந்து உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இப்படிப்பட்டதான நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான பதிலை வந்து வழக்கறிஞர் எபினேசர் வந்து உங்களுக்கு கொடுப்பார். ஐயா, எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் மக்களுடைய சந்தேகங்கள் ஒரு சாமானியனுடைய சந்தேகத்தை நீங்கள் பூர்த்தி செய்தீங்க. மீண்டும் ஒரு விஷயம் எங்களுடைய ஜெட்டிவின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, தேங்க்யூ. வாய்ப்பை கொடுத்த ஜெட்டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது மூலமாக அநேகருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக வந்து இது போய் சேரும்னு நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி மக்களே. உங்களிடம் இருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ஜெட்தவா. நன்றி, வணக்கம்.